அண்ணாமலை எப்போ பார்த்தாலும் பத்திரிகையாளர்களோட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்காரு. இவருக்கு பத்திரிகையாளர்களை அனுசரித்து போகக்கூடிய குணமே இல்லை. பத்திரிகையாளர்களை ஒருமையில் பேசிய அண்ணாமலை இப்படின்னு ஒட்டுமொத்த நியூஸ் சேனலும் இப்போ போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த விழாவில் அண்ணாமலை நோக்கி ஒரு தனிப்பட்ட ஊடகத்தை சேர்ந்த ஒரு நிருபர் கேள்வி கேட்க போறாரு. ஆனால் உண்மையிலே அவர் கேள்வி கேட்டாரா இல்லை உரண்டை இழுத்தாரா அப்படின்றது அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அண்ணாமலை இவ்வளவு காட்டமா ஆக்ரோஷமா அவ்வளவு தூரம் பேசிட்டு கெட் அவுட்னு சொல்ற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருமே பேச மறுக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த விழாவில் எது அண்ணாமலையை ட்ரிகர் பண்ணுச்சு, எதற்காக கெட் அவுட்ன்ற அளவுக்கு பத்திரிகையாளர் பேசினார் அப்படின்ற தகவல் இப்போ வெளியாயிருக்கு. நடந்தது என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். அண்ணாமலை அப்படின்ற பர்சனை பார்த்தாலே கான்ட்ராவர்சி அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏன்னா இதுவரைக்கும் பட்டது எல்லாத்தையுமே நேரடியாக பேசிடுவார். மனசில் ஒன்றை வச்சுட்டு வெளியில் வேற மாதிரிலாம் பேச மாட்டார். கட் அண்ட் ரைட்டாக இருப்பார். இது எல்லாருமே அறிஞ்ச விஷயம் தான். பாஜகன்ற ஒரு கட்சியை இவ்வளவு தூரம் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு பார்ட்டி, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான லீடர் நான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சவர் தான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலை எப்போ ட்ரெண்டாக ஆரம்பிச்சார்னா, பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் கோவப்படுறது, கேள்விகளை அடுக்கடுக்காக வைக்கிறது, டேட்டா வைஸ் பேசுறது, இது எல்லாத்துலையுமே அண்ணாமலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. தமிழ்நாட்டிலேயே பத்திரிகையாளர்களை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியது 3 பேர் தான். ஒன்று சீமான், இன்னொன்று அண்ணாமலை, இன்னொன்று டிடிவி தினகரன். இவங்க 3 பேரும் தான் பயப்படாமல் எந்த கேள்வி கேட்டாலும் எதிர்கொள்வாங்க. வேற எதுவும் கேள்வி இருக்கா இல்லை போகட்டுமான்னு கேட்டுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான். ஆனால் இது வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், பத்திரிகையாளர்கள் அப்படின்னு ஒரு டேகை போட்டுட்டு இவங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்பாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க, எவ்வளவு நக்கலாகவும் பேசுவாங்க, பிறரின் ஊதுகுழலாகவும் இருப்பாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே கவனிக்க மறுத்திருப்போம். ஆனால் அண்ணாமலை, சீமான் இவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பத்திரிகையாளர்கள் வந்து எப்படி ஒரு அஜெண்டா வச்சு ப்ரொபகண்டா வச்சு வேலை செய்யறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சது. அந்த வகையில் நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. பாஜகவோட இன்டர்னல் கமிட்டி, அவங்க கட்சி நிர்வாகிகளுக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு அண்ணாமலை வர்றாரு. வரும்போது அந்த பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டே போறாரு. முதல்ல சிரிச்ச முகத்தோட தான் அண்ணாமலை பேசிட்டே போறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அண்ணாமலையை ட்ரிகர் பண்ற மாதிரி மீண்டும் மீண்டும் போய் கேள்வி கேட்டு, நீங்க தனி கட்சி துவங்க போறீங்களா, உங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, நீங்க அதிருப்தியில் இருக்கீங்களா, அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணிட்டு போறாரு அண்ணாமலை. ஆனா மீண்டும் மீண்டும் அவரை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சோன்னா அண்ணாமலை என்ன சொல்லிடுறாரு, நீங்க வந்து சம்பளத்துக்காக கேள்வி கேட்குறீங்க, நான் வந்து ஒரு பார்ட்டியில வந்து லீடரா இருக்கேன், நீங்க என்னை வந்து இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விடக்கூடாது, உங்க நோக்கம் என்ன, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளை பின்ன உங்க சேனல் மட்டும் நான் பாய்காட் பண்ணுவேன் அப்படின்னு முதல்ல ஒரு அலர்ட் கொடுக்குறாரு. ஆனா மீண்டும் மீண்டும் அவர் என்ன பண்றாருன்னா, அண்ணாமலையவே பேச விடாம அந்த பத்திரிகையாளர் அவர்கிட்ட சண்டை போடுற துணியிலே பேசுறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அண்ணாமலை என்ன பண்ணிடுறாரு, கோவம் வெடிச்சு செதறி என்ன பண்ணிடுறாரு, நீ எனக்கு சம்பளம் கொடுக்கல, உனக்கு உன் ஆஃபீஸ்ல தானே சம்பளம் கொடுக்குறாங்க, நீ என்ன கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு கிடையாது, கெட் அவுட் அப்படின்றாரு. இதுல உடனடியாக ஊடகம் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, பத்திரிகையாளரை ஒருமையில் பேசிய அண்ணாமலை, பத்திரிகையாளரிடம் வாக்குவாதம் செய்த அண்ணாமலை, பத்திரிகையாளரை கெட் அவுட் என்று சொன்ன அண்ணாமலை அப்படின்னு தான் போடுறாங்களே தவிர்த்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இந்த விஷயத்துல யார் ட்ரிகர் ஆனா, அண்ணாமலை எப்படி கோவப்பட்டாரு, இது எதையுமே போட மறுக்கிறாங்க. இது இவருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே நடக்குது. நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஐயா விஜயகாந்த் என்ற ஒரு மாமனிதரை, ஒரு மனித புனிதரை, மக்கள் சேவகனை ஒட்டுமொத்தமா ஒரு ஜோக்கர் போல ஆக்குனது இந்த ஊடகம் தான். ஏன்னா அன்னைக்கு இருந்த ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி கொடுத்த அஜெண்டா படி வேலை செஞ்சாங்க. அப்படி இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டாக்கு வேலை செய்யறதுனால இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஈஸியா டீல் பண்ணிடலாம், அண்ணாமலையை சீமானை ஈஸியா டீல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு போறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களாம் எப்பயுமே டேடுக்கு டேடா இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. இப்போ அண்ணாமலை எல்லாருமே என்ன கேட்கறாங்க, பத்திரிகையாளர்களோட எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம் பண்றாரு. அவர் ஒருபோதும் வாக்குவாதம் பண்ணல, அவர் உண்மையை உடைச்சு பேசிடுறாரு. இது வரைக்கும் எல்லாருமே பத்திரிகையாளர்கள் அப்படின்னு உடனே கொஞ்சம் பேசுறதுக்கு தயக்கப்பட்டு, உண்மையை கூட சொல்றதுக்கு தயக்கப்பட்டு இருந்தாங்க. ஆனா அண்ணாமலை தான் முதன்முறையாக 200 ரூபா வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களான்னு உடைச்சு பேசினாரு. நீங்க அறிவாலயம் பக்கம் போங்க, நீங்க யார் யார் எங்கெங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் பேசினாரு. இது எல்லாத்தையும் பேசுறதுக்கே முதல்ல ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அவர் சொன்னது அபாண்ட குற்றச்சாட்டு கிடையாது. இவரே பல நேரத்தில் சொல்லியிருக்கிறாரு, ஊடகத்தை எப்படி வந்து திமுக இயக்குது, அதிமுகவும் இயக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அதன்படிதான் இப்ப எல்லாருமே வேலை செய்யறாங்க. அதற்கு ஒரு நல்ல சான்று கூட இந்த கோவை மாணவி வழக்குல கூட ஒரு பாலியல் வன்கொடுமை, அந்த மாணவி கொடுமையான விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விஷயத்துக்கு ஆனாவுனா பேசக்கூடிய பல யூடியூப் சேனல்ஸ், பல ஊடகங்கள் இந்த விஷயத்துல ஆளும் அரசுல நடந்துட்டதுனால பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு எவ்வளவு துடிச்சாங்களோ கதறினாங்களோ, ஆனா இந்த விஷயத்துல பேசவே இல்லை, அமைதியா இருக்கிறாங்க. ஆளும் கட்சிக்கும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்வது போல எல்லா சேனலும் தனக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சிருக்கு. இந்த படிதான் போகணும், இதுதான் ஃபோக்கஸ் பண்ணணும், இதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, இந்த நியூஸை தான் போடணும், இந்த நியூஸை போடக்கூடாது அப்படின்னு. அதனாலதான் அண்ணாமலை வந்து பல நேரங்களில் கோவப்பட்டுறாரு. இப்ப அண்ணாமலையை எல்லாருமே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இவர் வந்து ஊடகத்தை பார்த்தாலே வம்பிழுப்பாரு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இவ்வளவு பேசுறாங்கல்ல பத்திரிகையாளர்கள், ஒரு வார்த்தை ஒருமையில பேசிட்டாலோ இல்ல ஒரு வார்த்தை அவங்களை எக்ஸ்ட்ரா பேசிட்டாலோ கோவப்படுறாங்கல்ல. எல்லா பத்திரிகையாளர்கள் இடத்துலையும் ஒரு பொதுவான ஒரு கேள்வி, தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு தலைவர் குறித்தும் நீங்க பேசுறீங்கல்ல,
அப்படி பார்த்தா உங்க மேல டிஃபர்மேஷன் கேஸ் போடணும், நீங்க பேசுவது எல்லாம் தவறு அப்படின்னு அவங்க எல்லாரும் சொன்னாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா எல்லா தலைவர்களும் என்ன சொல்றாங்க, ஊடகத்தை மதிக்கிறாங்கல்ல, அவங்க நேர்மையா நீங்க செயல்படணும், நீங்க வந்து 4வது தூண் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஆனா ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய நீங்களே சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறீங்க, ஜனநாயகம்னா என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. எத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்துப்போம். இதே அண்ணாமலை குறித்து எவ்வளவு எழுதியிருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அண்ணாமலை கூப்பிட்டு அமித்ஷா திட்டாரு, இவங்க எல்லாரும் பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரியே பேசுவாங்க. கேட்டா சோர்சஸ் கொடுத்தாங்க, தகவல் கொடுத்தாங்க. சரி, ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் அதுக்கும் அது வந்து ஃபேக்ட் அப்படின்றது வித்தியாசம் இருக்கு. நீங்க இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு சோர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பல கட்டுக்கதைகளை பேசியிருக்கீங்கல்ல. பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு யூடியூப் சேனல் வீடியோஸை எடுத்து பாருங்க, இவங்க சொன்ன எதுவுமே நடந்தது கிடையாது. அப்போ என்னன்னா எல்லாமே பொய். அன்னைக்கு நாளுக்கு நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கணும், அன்னைக்கு நாளுக்கு நம்ம வியூஸ் போகணும் அப்படின்னு சொல்லி தான் பல விஷயங்களை பொய்யா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா அண்ணாமலை எவ்வளவு விஷயங்களை பொறுமையா கடந்து போயிருப்பாரு. இன்னைக்கு அண்ணாமலை வந்து உங்களை வந்து கெட் அவுட்னு சொன்னது உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது அப்படின்னா, அப்ப நீங்கள் என்ன பண்ணுங்க, ஊடகம் எல்லாருமே இதுவரை நாங்கள் அண்ணாமலை குறித்து போட்ட விஷயங்கள் எல்லாமே பொய் தான், அது எதுவுமே உண்மை கிடையாது. அண்ணாமலைக்கு டோஸ் விட்டாங்க, PL சந்தோஷ் போய் மிரட்டினாரு, அமித்ஷா கிட்ட திட்டு வாங்கினாரு, தனி கட்சி துவங்க போறாரு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, இது எல்லாமே பொய் தான், இது எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்க சொன்னது எதுவுமே நடக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க போடுங்க. அப்ப நீங்க ஒரு நேர்மையான பத்திரிகையாளர்கள் நம்ம சொல்லலாம், நேர்மையான ஊடகம்னு சொல்லலாம். உங்க ஊடக முதலாளிகளும் சரி, ஆளும் அரசாங்கமும் கோச்சுக்க கூடாது, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சு நீங்க இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிச்ச தலைவர்கள் இடத்துல அந்த பாட்சா பழிக்கும். எடப்பாடி பழனிசாமி, வைகோ, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்க கேட்கலாம், அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனா சீமான் கிட்டயோ இல்ல வந்து அண்ணாமலை கிட்டயோ இல்ல டிடிவி கிட்டயோ நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க 4 அடிக்க சொன்னா அவங்க 6 அடிச்சு போயிருவாங்க. அவங்க அந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த நபர்கள், அவங்க கிட்டலாம் உங்க பாட்சா பழிக்காது. எனவே அண்ணாமலை அப்படின்னு நீங்க தனிப்பட்ட முறையில் பார்க்க வேணாம், எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் நீங்க விமர்சனம் பண்ணுங்க, கேள்வி கேளுங்க, எதை பத்தி வேணாலும் எழுதுங்க. ஆனா நேர்மையான முறையில, நாகரிகமான முறையில உண்மையான கருத்துக்களை மட்டும் நீங்க பதிவு பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல ஜனநாயக நாடு என்பதை காண்பிக்கும். ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் அப்படின்றவருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்குறாங்க. நீங்க பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சீஃப் மினிஸ்டரை வேற யாருமே அட்டாக் பண்ணி பேச முடியாது, ஒரு மினிஸ்டர் அட்டாக் பண்ணி பேச முடியாது. ஆனா பத்திரிகையாளர் நினைச்சா என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், அவங்க எவ்வளவு கடுமையானாலும் பேச முடியும், அவங்களை எதிர்த்து போராட்டமும் நடத்த முடியும். இந்த மண்ணில் அது நடந்திருக்கு. பத்திரிகையாளர்களை அவர்கள் மதிக்கவில்லை, அவங்க வந்து சீண்டிட்டாங்க. இதே அண்ணாமலை வந்து ஒரு நாள் வந்து பாருங்க பத்திரிகையாளர்கள்லாம் என்ன ஆகுறீங்க அப்படின்னு பேசிட்டாரு கோவத்துல, உடனே ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துனாங்க. அது போலதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் என்னன்றதை நீங்க உணர்ந்து நேர்மையான முறையில செயல்பட்டீங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் மேல பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய மதிப்பு வரும். அந்த மரியாதையை நீங்க பெற வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நல்ல ஜனநாயக நாடும் ஜனநாயக அரசியலும் பிறக்கும் என்பது என்னுடைய அன்பான கருத்து.